ஆண்களுக்கு மீச பிடிக்கும். சில ஆண்கள் மீச தாடியெல்லாம் வச்சிருந்தா பெண்களுக்கு பிடிக்கும். ஆனா அதையே கொஞ்சம் உள்டாவா, ஒரு பொண்ணுக்கு மீச தாடியெல்லாம் இருந்தா இது ஒரு பொண்ணுக்கு மீச தாடியா உடம்பு முழுக்க முடியா அப்படி இருந்தா அந்த பொண்ணோட வாழ்க்கை எப்படி இருக்கும்? சுத்தி இருக்கிறவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும்? தெரியாதனமா ஒருத்தன் அந்த மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவ வாழ்க்கை எப்படி மாறும்? இதுதான் இன்னைக்கான படத்துல இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இது ஒரு பிரெஞ்சு படம். பிரெஞ்சு மொழியில ஒசாலி அப்படின்னு 2023 வந்த படம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பொண்ணு தன் அப்பா கூட சேர்ந்து வேகமா கிளம்பிட்டு இருக்கிறா. அவருக்கு என்ன பிடிக்கும்ல அப்படின்னு கேட்கிறா. முன்ன பண்ண தெரியாதம்மா, உன்னை கட்டிக்கிறேன்னு சொன்னாரு, கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கிறதா அப்பா சொல்றாப்ல. குதிரை வண்டியில அப்பாவும் முன்னும் பொட்டி படிக்கையை கட்டிக்கிட்டு இங்க இருந்து அவங்க கிளம்புறாங்க. அம்மா கிடையாது, அப்பா மட்டும்தான். இவங்க போற ஒரு ஊரு. அந்த புகுந்த ஊர்ல அந்த ஊரு பண்ணையாரு ஒரு மான் வேட்டைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிற. ஒத்த மான வேட்டையாடுறதுக்காக 20-30 வீரர்கள், 40-50 நாய்க. ஆனா அந்த மானு ஆத்தா கடந்து இந்த பக்கம் வந்துருச்சு. அடுத்து புகுந்த ஊர்ல அப்பா தான் பொண்ணை யாருக்கு கட்டி வைக்க போறாரோ அந்த வீட்டுல காத்துக்கிட்டு இருக்கிற. மாப்பிள்ள எந்திரிச்சாப்ல. வயிற்று சேர்த்து இதையே ரொம்ப கனமா கட்டி தர பாருங்க, பெல்ட் மாதிரி. இப்படி போட்டுக்க சொல்லி டாக்டரோட உத்தரவு போல. யுத்தத்துல ஏற்பட்ட காயத்துக்கு முதுகு ரொம்ப நீட்டிப்ப செய்ய இது அவசியம் போல தெரியுது. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் அழகா பவுடர் வச்சு மேக்கப் எல்லாம் போட்டுட்டு இருக்கிறா. இந்த கச்சிஃப் உங்களுக்காக என் பொண்ணு தான் கையாலேயே பண்ணது. இந்த எம்பராய்டு ஒர்க்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் சூப்பரா பண்ணுவாங்க போல தெரியுது. அவங்களுக்கு படிக்க தெரியும், எழுத தெரியும். இப்படி தான் பொண்ணை பத்தி அவளோட பெருமையை பத்தி எடுத்து சொல்லிட்டு இருந்தா அதெல்லாம் இருக்கட்டும், காசு இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு மாப்பிள்ள. 15,000 ரூபாய் நினைக்கிறேன். கொடுத்தா அவன் முன்ன கட்டிக்கிறேன்னு வரதட்சணை கேட்டு போல அவரை வரதட்சணையை கொடுக்குறார். அதே சமயம் அந்த ஆத்த கடந்து ஒரு மான் இந்த பக்கம் வந்துச்சுல, நாய்கள் கடிச்சு கொத்துறி ரொம்ப வேதனையில கிடக்குது. இந்த சீன் ரொம்ப முக்கியம், நோட் பண்ணி பாத்துக்கங்க. வேதனையில கிடக்குற அந்த மானுக்கு கருணை கொலை பண்றதுதான் ஒரு நல்ல தீர்வா இருக்கும்னு நம்ம ஹீரோ நினைக்கிற. சுட்டு கொண்டுறாரு. அதை பார்த்து நம்ம ஹீரோயின் ஒரு செகண்ட் ஆடி போவா. அப்பதான் ஹீரோயினையும் பாக்குறாப்ல. இல்ல நீங்க தப்பா நினைச்சுக்க வேண்டாம், அது வேதனையில கஷ்டப்பட்டு இருந்தது, அதான் கருணை கொலை பண்ணிட்டதா எடுத்து சொல்லி வச்சுக்கிறேன். இருக்கு வெளியே உள்ளவாமா அப்படிங்கிறாப்ல. அதே சமயம் நாய்கள் அத்தனையும் அந்த மான் கறிக்காக துடிச்சுக்கிட்டு இருக்கும். ஒரு தொட பீச கட் பண்ணி தூக்கி போடுவாங்க பாருங்க, மொத்த நாய்களும் எப்படி கடிச்சு கோதறதுன்னு பாருங்க. இந்த சீனையும் நீங்க நோட் பண்ணிக்கங்க, பின்னாடி தேவைப்படும். நாய்கள் ஒரு மானோட தொட பீச எப்படி கடிச்சு கோதுறதுன்னு பாத்துக்கங்க. அப்புறம் பொண்ணு மாப்பிள்ளையும் தனியா பேசட்டுமே என்ன, அப்பா விட்டுட்டு அங்கிட்டு போயிட்டாரு. தண்ணி எடுத்து வச்சுட்டு நீ கன்னி பொண்ணானு கேட்கிறாப்ல. நான் இல்ல, நீ இல்லனாலும் எனக்கு பிரச்சனை இல்லைங்கிறாரு. வேற ஏதாவது சொல்லணுமான்னு கேட்டா, ஆமா எனக்கு நிறைய குழந்தை குட்டிகளை பெற்று பொண்ணுன்னு ஆசை. நமக்காக ஒரு ஜீவன் வாழ்றது எவ்வளவு பெரிய விஷயம். சோ நிறைய குழந்தைகள் வேணும் அப்படின்னு சொல்லிடுறா. முன்னாடியே ராத்திரி தூங்கிட்டு இருக்கும்போது தாவானுக்கடியில சிலுவையை வச்சுட்டு தான் தூங்குவா. ஜீசஸ கும்பிட்டுக்கிட்டே தான் இருப்பா டெய்லி. இப்ப கூட பாருங்க, சிலுவைக்கு முத்தம் கொடுத்துட்டு படுக்கிறா. அப்பா கிட்ட, அப்பா அவர் புரிஞ்சுப்பாருல, ஒன்னும் பிரச்சனை இல்ல, இப்படிதான் யோசிக்கிறாவ. அந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பேருக்கு ஒரு தொழில் அப்படின்னு பார்த்தா அங்க இருக்கிற மில்லுதான். அந்த மில்லுக்கு முதலாளி நம்ம பண்ணையார் தான். பண்ணையார்கிட்ட இவன் காசு வாங்கியிருப்பான் போல தெரியுது. நம்ம ஹீரோ சொந்தமா ஒரு ஹோட்டலை நடத்திட்டு இருக்கிறார். அந்த ஹோட்டலை பேசாம என்கிட்ட கொடுத்துறேன்னு தான் பண்ணையாரு கேட்கிறார். இந்தாங்க டவுரி பண்ண 15,000 ரூபா வந்துச்சு, இதை வாங்கிக்கங்க, இன்னும் மீறி காசு நான் கொஞ்சம் கொஞ்சமா அடைச்சிடுறேங்கிறாரு நம்ம ஹீரோ. இறுதியோல கஷ்டப்பட்டுட்டு அந்த ஹோட்டலை வீர கொடுத்துறேன் அப்படிங்கிறாரு பண்ணையாரு. இல்ல இப்ப என்ன நம்பி இன்னொரு பொண்ணு வரா, நாங்க கல்யாணம் பண்ணிக்க போறோம், கொஞ்சம் பாத்துங்கன்னு சொல்ல, சரி ஓகே சீக்கிரம் பணத்தை கொடுக்க பாருங்கிறாரு பண்ணையாரு. அடுத்து பொண்ணு கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டா, மாப்பிள்ளையே ரெடி ஆயிட்ட. ஃபாதர் நாடி என்னமா கல்யாணத்துக்கு சம்மதமா அப்படின்னு கேட்க சம்மதம்ட்டார். இவளும் சம்மதம்னு சொல்லிட்டா. அவ்வளவுதான், 2 பேருக்கு நடுவுல கல்யாணம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சு. கல்யாணத்தை முடிச்ச கையோட அவங்க வீட்டுக்கு இவங்க போய்கிட்டு இருக்காங்க. ஊரே மெச்சுது, எவ்வளவு அழகா இருக்கால, இவ்வளவு அழகுங்கிறாப்ல எல்லாரும் பிரமிப்பா பாக்குறாங்க. நம்ம பண்ணையார் கூட பாப்பாரு, இவனுக்கு இவ்வளவு அழகான பொண்ணாங்கிறாப்ல பாக்குற. கல்யாணம் முடிஞ்சிருச்சு, வீட்டுக்கு வந்தாச்சு, திடீர்னு பார்த்தா அப்பா காணோம். இப்பதான் கிளம்புனாருன்னு மாப்பிள்ள சொல்ல, ஐயோ அப்பா நெலுகன்னு பின்னாடி பாட்டு வேகமா விரட்டி ஓடியாரா. என்னப்பா கிளம்பிட்டீங்க, நாளை காலையில போங்க, இன்னைக்கு உணவு மட்டும் தங்குங்க, ஒரு கால் என்ன ஒரு வேண்டாம்னு சொல்லிட்டாருனா அப்படிங்கிறாப்புல அந்த பொண்ணு பேசுது. ஆனா அப்பாவோ கலட்டி விடுற ஐடியால தான் வந்திருக்கிறாரு. பிடிக்கிறதோ இல்லையோ இது நீங்க தான் இருக்கணும், இல்ல ஒரு கால் அவர் என்ன வேணான்னு வெட்டி விட்டாருனா உன் விதி அதுதானே, அந்த விதியை ஏத்துக்க தயாரா இருந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வண்டியை ஓடிட்டு கிளம்பிடுறாப்ல. இவ்வளவு அழகா இருக்கிற பொண்ணுக்கு என்னையா பிரச்சனை வரப்போதுன்னு தான் நமக்கு தோணுது. முதல் நாள் இரவுக்கு தயாராகி பொண்ணு வராங்க. மூஞ்சில நிறைய மேக்கப் போட்டுதான் வந்திருக்கிறா. அவருக்கு அவரோட கழுத்தை முதுக தொட்டா பிடிக்கும். ஏன்னா முதுகுல கழுத்த பகுதியிலாம் யுத்தத்தின் போது நல்லா காயப்பட்டிருக்கும். அந்த அம்மா போட்டிருக்கிற நைட்டியே கரெக்டா போவார். இல்ல வேண்டான்னு தடுப்பா. இல்ல பரவாயில்லமான ஒரு 2 பட்டனை கழட்டும் போது ஏதோ வித்தியாசமா முடியா தெரிய ஒரு செகண்ட் பயந்தே போயிடுவேன். அப்புறம் லைட் எடுத்து அடிச்சு பாக்குறாரு, கழுத்து போய் ஃபுல்லா முடி. மூஞ்சில லைட் அடிச்சு பாக்குறாரு, மூஞ்சில தாடி மீசை எல்லாம் இருக்கு, ஆனா பவுடர் அடிச்சு அவ மறைச்சிருக்கிறா. இதெல்லாம் பார்த்ததும் ஐயோ என்ன ஏமாத்தி கட்டி வச்சுட்டாங்களே, தொடாத என்ன விலகி போன்னு அங்க இருந்து கோவமா வெளியில கிளம்பிடுற. இவரோட பில்டிங்லயே குடோன் ஒண்ணு இருக்கும். குடோன் பக்கம் போய் அன்னைக்கு ராத்திரி ஃபுல்லா தங்கிட்டாப்ல. காலையில எந்திரிச்சு இந்த பொண்ணு தான் விதியை நினைச்சு
ஓனா அழுதுட்டு இருக்கிறா. முதுகு ஃபுல்லா முடி, நெஞ்சு ஃபுல்லா முடி, மீச தாடி வேற, எல்லாத்தையும் சேவ் பண்ணிடலாமே நீங்க நினைக்கலாம். அப்படி ஷேவ் பண்ண ஆரம்பிச்சா டெய்லியும் நாள் முழுக்க ஷேவ் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதா. முகத்துல இருக்கிற தாடி மீசையை ஷேவ் பண்ணலாம்னு அதை வேணா பண்ணலாம். டெய்லி ஒரு ஹாஃப் அன் அவர்ல முடிஞ்சு போறாங்க. உடம்பு முழுக்க ஷேவ் பண்றங்கிறது சாத்தியம் இல்லைன்னு நினைக்கிறேன். குடோனுக்கு மாப்பிள்ள கிட்ட நீங்க வரதட்சணை வாங்கிருக்கிறீங்க, இந்த கல்யாணத்துக்கு நீ ஒத்துட்டு இருக்கீங்கன்னு சொல்ல என்ன ஏமாத்திருக்கிறீங்கன்றான் இவன். அம்மா டாக்டரை பாத்திருக்கேன்னு கேட்டா சின்ன வயசுலயே டாக்டரை பார்த்தோம், பிறக்கும் போதே எனக்கு இப்படிதான் இருந்ததா, டாக்டரை செக் பண்ணி பார்த்துட்டு ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லித்தாரா. ஸ்டார்டிங்ல ஷேவ் பண்ணி விட்டுருக்காரு அப்பா சின்ன வயசுல. ஒரு ஸ்டேஜுக்கு மேல வளர்ந்த பிறகு அதை பண்ண முடியல. முகத்தை மட்டும் ஷேவ் பண்ணி இந்த மாதிரி பவுடர் பூசி பாலாம். நீங்க எங்கிட்ட போய் சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க, இதை ஒத்துக்க முடியாது, உங்க அப்பா கூப்பிட்டு உங்க அப்பா கூட கிளம்புங்கிறாப்ல ஹீரோ. இல்ல நான் போக மாட்டேன்னு இவ அடிச்சு சொல்றா. அதே சமயம் இவன் கணக்கு 2 பேரும் வருவானுங்க. அங்கேயே நகராத அப்படின்னு சொல்லிட்டு இவர் இந்த பக்கத்துல என்ன மாட்டேன்னு விசாரிக்கிறாரு அவங்க 2 பேர்கிட்ட. என்ன பொருள் கிடைச்சாலும் நம்ம ஹீரோ ஏதோ காசு கொடுத்து வாங்கி போல. அப்படித்தான் அந்த மாதிரி ஒரு குதிரையை எடுத்து வந்துட்டுறாங்க. குதிரையை வாங்கிக்கிறீங்கன்னு கேட்டா இவரு ரேட்டை பேசி குதிரையை வாங்கிக்கிறேன். ஆனா ரேட் ரொம்ப கம்மியா கேட்கறானுங்க. அதே சமயம் இவன் எந்திரிச்சு நான் தான் ரோசாலி இவரோட மனைவி, குடிக்கிறதா எடுத்துட்டுமா காஃபி டீ, ஏன்னா இது ஹோட்டல், வரவங்கிட்ட இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கேட்கணும், அப்பதான் வியாபாரம் பண்ண முடியும். அவங்க காஃபி அப்படிங்கிறானுங்க. 2 பேருக்கு காஃபி போட்டு கொண்டு வந்து கொடுக்குறா. இவரும் அழகான போட்டாட்டியான அவங்க 2 பேருமே ஆச்சரியமா பாக்குறானுங்க. அதுலயும் அந்த சின்ன வயசு பையன் இருக்கிறான் பாத்துக்க, டீனேஜ் பையன், அவனுக்கு இந்த பொண்ணை பார்த்ததுமே பிடிச்சு போச்சு. ராத்திரி நைட்டிய மாத்திட்டு நான் வேணும்னா இந்த குடோன்ல படுத்துக்கிறேன், நீங்க பெட்ரூம்ல போய் படுங்க அப்படின்னு சொல்லுவா. அப்பதான் புருஷனோட கழுத்து பகுதியில பின்பகுதியில இருக்கிற அந்த காயங்களை கவனிக்கிறா, தழும்புகளை கவனிக்கிறா. யுத்தத்தின் போது ஏற்பட்ட தழும்புகளா அப்படின்னு கேட்க ஆமாங்கிறாரு அவரு. எதை தொட்டாலும் அதை தொடாத எதை தொடாதன்னு புரிய வச்சுக்கிறார். ஒரு மானோட தோலை நல்லா பதப்படுத்தி அலங்கார பொருளுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறேன் பண்ணையாருக்காக. என்கிட்ட இருந்து என்னதான் எதிர்பார்க்கறீங்க அப்படின்னு கேட்க நான் ஒரு பொண்ணை எதிர்பார்க்கிறேன், ஒரு யதார்த்த சாதாரணமான ஒரு பொண்ணை எதிர்பார்த்தேன், கல்யாணத்துல அதை கூட நான் எதிர்பார்க்க கூடாதா அப்படின்னு பேசுறாரு ஹீரோ. போயிங்க இருந்து அப்படின்னு வச்சு விட்டுற. அவ பயங்கரமா அழுதுகிட்டே காட்டு பக்கம் போவா. புருஷனுக்கு ஒண்ணும் பிடிபடல, பொண்டாட்டி எப்படி கழட்டி வருதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிற. அந்த டீனேஜ் பையன் வருவான். இந்த தடவை ஏதோ ஒரு பறவை செத்து போன பறவையை கொண்டு வந்து கொடுத்துருக்கான். அதோட இறகுகள் எல்லாம் ரொம்ப அழகா இருக்குது. இவரை காசு கொடுத்து வாங்கிக்கிறார். அதையும் பதப்படுத்தி ஏதோ ஒரு தொப்பி செய்யப்படாம போல தெரியுது. உங்க பொண்டாட்டி இந்த பதவி காட்டு பக்கத்துல போனதை பார்த்து என்ன சொன்னதும் அந்த பக்கம் போய் இவர் பாக்குறார். போனா இவன் எங்க போய் படுத்து கிடக்குறான்னு பாருங்க. வந்து பார்த்துட்டு என் மானத்தை வாங்காத வீட்டுக்கு வந்து கூட்டு போறாரு. அத ஒரு தாடிக்காரன் தூரமா இருந்து பாக்குறான். மூஞ்சில தாடி தெரியுது பாரு, மறைச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு வராரு புருஷன். இவன் வீட்டுக்கு வந்து முதல் வேலையா படம் நடக்கிற அந்த காலகட்டத்துல எல்லாம் ஷேவிங் கிரீமோ இல்ல ஷேவ் பண்றது விதவிதமான மிஷின்ஸோ இல்ல கிரீமை தடவி விட்டு அப்படி தொடச்சாலே முடியெல்லாம் கொட்டிடுங்கிற மாதிரியான எந்த ஒரு டெக்னாலஜியோ வளர்ச்சியோ இல்லாத காலகட்டம். 1 ஹவருக்கு மேல எடுத்துக்கிட்டா வெறும் மீசியும் தாடியும் கிளீன் பண்றதுக்கு அங்க செத்து போய் கிடக்குற அந்த பறவை அதை வச்சு எப்படியா துப்பி பண்ண போறாங்க அவ்வளவு பாத்துட்டு இருக்கிற. அதே சமயம் இந்த பக்கம் நம்ம ஹீரோவை பார்த்தா உல்லாச விடுதி பக்கம் போயிட்டு வந்திருக்கலாம். பண்ணையார் வந்திருக்கிற வீட்டு பக்கம் சம்பாதிச்ச வரைக்கும் காசை கொண்டு வந்து கொடுக்குறாரு நம்ம ஹீரோ. இதெல்லாம் பார்த்தா அது பேசாம ஹோட்டல்ல வித்துரு அப்படிங்கிறாப்ல. இல்ல இன்னொரு 10 நாள் நான் நல்லபடியா முடிச்சு கொடுத்துருவேன் அப்படிங்கிறாரு நம்ம ஹீரோ. அடுத்த நாள் காலையில நம்ம தாடிக்கார ஹோட்டலுக்கு வந்திருப்பான். அவனை பார்த்து இவர் ஏன் இப்படி கொஞ்சம் இறுக்கமா இருக்கிற என் புருஷனை விசாரிக்க, ராணுவத்துல வேலை பார்த்துட்டு வந்த எல்லாருமே அப்படித்தான், அதுலயும் உன் புருஷனுக்கு முதுகுல ஏற்பட்டு இருக்கிற காயமெல்லாம் இருக்கு ஐயோ அப்படிங்கிறப்பல பேசிட்டு போவார். தாடிக்காரனோட பொண்டாட்டி பிள்ளைங்க என்ன எல்லாம் வெளியில நிக்கீங்க, புள்ள ஏதோ விளாண்டுட்டு இருக்கும்போது கண்ணாடியை தெரியாதனமா உடச்சிடும் போல. நம்ம ஹீரோயின் வெளியில வந்து பாக்க ஐயோ சாரிமா என் முன்னுனா அப்படிங்கிறாங்க. அவங்க பரவாயில்லனால ஒன்னும் பிரச்சனை இல்ல, நல்லபடியா போயிட்டு வாங்கன்னு வந்து அனுப்பிச்சு வைக்கிறாங்க. டெய்லி ராத்திரி சிலுவையை கும்பிட்டுட்டு எதிர்பார்ப்போட படுத்திருக்க வேண்டியது. அந்த டீனேஜ் பையன் தாடிக்காரனும் 2 பேரும் கந்து சீட்டு விளையாண்டுட்டு இருப்பாங்க. அப்ப அங்க ஒரு போட்டோ இருக்கும். ஆக்டோபஸ் பொண்ணுன்னு ஒரு பொண்ணு ஆக்டோபஸ் மாதிரி இருப்பாளா, அதை பத்தி நியூஸ்ல வந்திருக்கு, பேப்பர்ல போட்டுருக்காங்க. இதெல்லாம் நம்ப முடியாது அப்படிங்கிறப்பெல்லாம் பேசிட்டு இருக்கு. ஏன் அதென்ன பெரிய விஷயம், ஒரு பொண்ணு ஆம்பளை விட அதிகமா மீச தாடி எல்லாம் வளரும் தெரியுமா அப்படின்னு வாங்க நம்ம ஹீரோயின். சாச்சா அப்படி நடக்க வாய்ப்பே இல்ல, அப்பேற்பட்ட ஒரு பொண்ணு இருக்க வாய்ப்பே இல்லைன்னு அந்த டீனேஜ் பையன். ஏன் எனக்கே வளரும், நம்பிக்கை இல்லையா, பெட்டுக்கிட்டு 30 நாள் கூட அதுக்கப்புறம் என்ன வந்து பார் அப்படின்னு பெட்டு கட்ட சொல்றாங்க. உடனே அந்த பையனா சரி ஓகே பெட்டு வச்சுக்கலான்னு ஒத்துக்கிறான். புருஷன் தர இத சுத்தமா விரும்பல. அவளை எடுத்துட்டு வந்து வெளியில வச்சு என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கிற, என்ன மேட்ரு, என்ன அசிங்கப்படுத்த பாக்குறான்னு கேட்க, இங்க பாருங்க ஆல்ரெடி நீங்க ரொம்ப கடல்ல இருக்கிறீங்க, பணக்காரர் வேற பணம் கொடுன்னு கேட்டுட்டு இருக்கிறாரு, உங்க ஹோட்டல் ஒண்ணு நல்லபடியா நடக்கிறாப்புல எனக்கு தெரியல, இப்படி வித்தியாசமா ஏதாவது பண்ணாதான் ஹோட்டல் லாபத்தில் நடத்த முடியும், உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில பிரயோஜனப்படலாமேன்னு பாக்குறேன், குறைந்தபட்சம் உங்களுக்கு பணமாவது சம்பாதிச்சு கொடுக்குறேனே, கஸ்டமர்ஸ் ஆவது நிறைய பேரை வர வைக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு தான் இவ பண்றா. ஆனா இதுல புருஷனுக்கு ஒன்னும் பெருசா உடன்பாடு இல்ல. கோவத்துல எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைக்கிறார் பாருங்க. உடனே உல்லாச விடுதி பக்கம் போயிட்டு வந்துருவாப்ல. ஒரு செத்து போன பறவையை வச்சு அழகா தொப்பி பண்ணார்ல, அதை இங்க உடுத்திக்கிட்ட கிஃப்டா வேற கொடுத்துட்டு போறார். கல்யாணம் ஆகியும் இங்க வந்து குடும்பம் நடத்தணும்னு இருக்குது. 2 பேரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டு இருப்பாங்க. அப்படியே நாட்கள் உருண்டோட இவளுக்கு தாடி பெருசா வளர்ந்துகிட்டே போகுது. இவ ரூம் விட்டு வெளியில வரமாட்டா. அந்த பக்கம் அந்த மானோட எலும்ப வச்சு அதுக்கு மேல பதப்படுத்தப்பட்ட மானோட தோலை வச்சு அலங்கார பொருள் ஒண்ணா ரொம்ப அழகா
பண்ணையாரு பண்ணிக்கிட்டு இருக்க பண்ணையாருக்காக நம்ம ஹீரோ பண்ணிட்டு இருக்கா. ஒரு வழியா பண்ணி முடிச்சுட்டு பண்ணையார வீட்டுக்கே கொண்டு போய் எப்படி வந்திருக்குன்னு காட்டுறாப்ல. குடுக்க வேண்டிய கடன்ல முக்காவாசிய இதுவரை இதோட சேர்த்து அரைச்சிட்டாப்ல. ஏன்னா இதுவும் ஓசையா கொடுக்கல, இதுக்கும் கொஞ்சம் பணத்தை கழிச்சுக்கிட்டார். அப்ப பண்ணக்காரரு என்னப்பா அது ஊர்ல எல்லாரும் முந்தாத்திய பத்தி அரசல் பசலாம் என்னமோ பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்க, ஊர்க்காரங்களுக்கு வர வேலை இல்ல சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்பிடுறான். ஒரு மாசம் வெளியில வரல போல தெரியுது. இன்னைக்கு புருஷன் பாக்கணுமேனு கூப்பிடுறா. வெளியில வராங்க. வந்து பாத்துட்டு ஐயோ எல்லாரும் என்ன பார்த்து கைகொட்டி சிரிக்க போறாங்கன்னு முகம் ஒரு மாதிரியா வாடுது. 30 நாள் டைமும் முடிஞ்சிருச்சு. ஊர்ல நிறைய பேரு நிறைய விதமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்குள்ள நிறைய கூட்டம் இன்னைக்கு கூடி இருக்குது. தாடிக்கார உட்பட அந்த டீனேஜ் பையன் உட்பட எல்லாருமே வந்துருக்காங்க. கூட்டம் அலமோதுது. இவ்வளவு பேரு மொத்தமா இந்த மாதிரி ஒரு ஹோட்டல்ல பாத்துக்க முடியாது. இந்த காலகட்டத்துல அவ்வளவு கூட்டம். இவதான் ஜம்முன்னு மேல இருந்து கீழே இறங்கி வர எல்லாரும் முன்னாடி நிக்கிறா. எல்லா பேரும் மீசியோட தாடியோட பார்த்து ஆச்சரியப்பட்டு போறானுங்க. ஆனா இது ஒட்டு மீசியா இருக்க கூடாதா அப்படின்னு அந்த டீனேஜ் பையன் கேட்பான். வேணா வந்து இழுத்து பாருன்னு இவ சொல்றா. உடனே அவனும் போய் அழகா தடவை பாக்குறான், இழுத்து பாக்குறான். ஒரிஜினல் தான். லேடிஸ் இப்ப எல்லாரும் ஆச்சரியமா பாத்துட்டு இருப்பாங்க. ஏன் வெளியில் நிக்கிறீங்க, உள்ள வாங்க, காஃபி டீ ஏதாவது அப்படின்னு உள்ள கூப்பிடுறா. நிறைய பேரு நிறைய ஆர்டர் பண்ணுவாங்க. ஹோட்டல்ல பிசினஸ் நல்லபடியா போகுது. பிசினஸ் நல்லா போச்சுல அப்படின்னு கேக்குறா. நைட்டு நல்லா போச்சுன்னு அவரும் சொல்லுவார். அடுத்த நாளே இன்னும் குத்தம். எல்லா பேருக்கு சப்ளை பண்றது, பணத்தை வாங்குறது, கணக்கு எழுதுறது, கடைசியில செட்டில் பண்றதுன்னு எல்லாத்தையும் கரெக்டா பண்றா. ஆனா நைட்டு புருஷன் என்ன சொல்றாப்லன்னா, ஏதோ ஸ்டார்டிங்ல எல்லா பேரும் ஆர்வமா பாக்க வர்றதுக்காக வர்றாங்க கூட்டம் சேருது. ஆனா இந்த கூட்டம் கடைசியோட வரணும்னு அர்த்தம் இல்ல அப்படிங்கிறாங்க புருஷங்கார. நிறைய கூட்டம் இருக்கு, சமாளிக்க முடியாது, 2 பேரை வேலை கிடைக்கலாமான்னு இவ கேட்டதுக்கு தான் அவர் அப்படி பதில் சொல்லி இருக்கிறார். ஆனா இது எப்படி வேணாலும் போய் நெகட்டிவா முடியல. அவனை பார்க்கத்தானே போற கிளம்பிடுறாரு. இதையெல்லாம் கேள்விப்பட்ட ஒருத்தர் இவள போட்டோ எடுக்கணும்னு வந்திருக்கிறாப்ல. நியூஸ் பேப்பர்ல இவள போட்டோ எடுத்து இந்த மாதிரி ஒரு பொண்ணு ஒரு ஹோட்டல் நடத்துறான்னு நியூஸ் ரிலீஸ் பண்ண போறாரு போல தெரியுது. அதுக்கு அதான் இன்டர்வியூ பண்ண வந்திருக்கிறேன். புருஷங்கார இன்டர்வியூ எதுவும் கொடுக்க மாட்டேன், பேச மாட்டேன்ட்டாப்ல. அங்க நம்ம தாரிக்கார சரக்குப்பட்டு வந்து இவ தாரிய தொட்டு பார்த்து ஒரு மாதிரியா இது பண்ணிட்டு இருக்கா. அவனுக்கு என்ன டவுட்னா, உன் முந்தாட்டி உண்மையிலேயே பொம்பளைதான் டவுட். அவ பொம்பளையா ஆம்பளையா, புருஷன் நீதானே சொல்லு அப்படின்னு வம்புலுக்க இவர் அந்த வயல போட்டு அடிச்சு தெருவுல படுக்க போட்டு சகதியில புரட்டி தப்பு தப்பா பேசாதான்னு அச்சு போட்டு கிளம்பிட்டாப்ல. அடுத்து இது ஏற்பட்ட காயத்துக்காக பெல்ட் போட்டு இப்படி எல்லாம் தூங்கிட்டு இருக்கணும் போல தெரியுது. அப்புறம் அதை அவுக்கிறதுக்கே கஷ்டப்பட்டு கிடக்க இவதான் வந்து ஹெல்ப் பண்ணுவா. அப்போ முதல்ல இருக்கிற அந்த காயத்தை தொட்டு பாப்பா. அதான் பார்க்க வேண்டாம் போ அப்படின்ற அவன். அப்புறம் காட்டு பக்கம் போய் மூலிகை படிச்சுட்டு வர. இவ போறத வரதெல்லாம் அந்த தாரிக்காரை ஒரு மாதிரி பாத்துக்கிட்டே இருக்கிறான். வீட்டுல இவ குளிச்சுக்கிட்டு இருப்பா. உள்ள வந்த புருஷன் சாவர கத்திய வச்சுட்டு போறாரு. என்ன அர்த்தம், இதெல்லாம் போதும் சேவ் பண்ணிக்கோ அப்படின்னு கொடுத்துட்டு போறா. ஆனா அவ சேவ் பண்றாப்ல இல்ல. ஆனா மூலிகை எல்லாம் எடுத்துட்டு வந்தால அது எதுக்கு எடுத்து வந்திருக்கான்னா, புண்ணுக்கு காயத்துக்கு போடக்கூடிய மூலிகை அது. அதை ரெடி பண்ணி எடுத்து வந்து இவரோட முதுகுல இருக்கிற அந்த பெரிய வெட்டு தழும்பு அது எல்லாத்துக்கும் அழகா மருந்து தரவிடா. அவ எல்லாமே கரெக்டா தான் செய்யறா. ஆனா இவன் தான் புருஷன் அவன் கடமையை செய்யல. அடுத்த நாள் கூத்த ஆர்ப்பரிக்கும் போது நம்ம பண்ணையாரு இந்த பக்கம் வராரு. பண்ணையாருக்கு சுத்தமா மில்லு இருக்குல்ல, அந்த மில்லுல ஒரு சட்டமே இருக்கு. என்னன்னா சரக்கு அடிக்க கூடாது, சரக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது, சரக்கு அடிச்சுட்டு வேலைக்கு வரக்கூடாது. ஆனா நீங்க இப்படி ஏகப்பட்ட சரக்க ஊத்தி தள்ளிக்கிட்டு இருக்கிறீங்களேன்னு பந்து வான் பண்றாரு பண்ணையாரு. அதுக்கு இவன் என்ன சொல்றா, இங்க பாருங்க நாங்க யாரும் குழந்தைங்க கிடையாது, எல்லாரையும் கட்டாயப்படுத்தி படுக்க வச்சு மணில படுக்க வச்சு வாயில ஊத்தி விடுறதுக்கு. அவங்களா வாண்டடா வந்துதான் குடிச்சிட்டு போறாங்க. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்ன்றா. வான் பண்ண வந்தவர்கிட்டயே ஒரு கிளாஸ் சரக்கு கொடுத்து அடிக்கிறீங்களா நீ கேப்பா. அவர் சொல்லாம கொள்ளாம அப்படியே அங்க எடுத்து கிளம்புற. கடை நல்லா அடைச்சு முடிச்சாச்சு போல. என்ன சார் வந்தவர் அதுக்குள்ள கிளம்புறீங்களேன்னு புருஷனும் கேப்பா. தாடிக்காரன் தாடி அப்படின்னு ஏதோ சொல்ல வர. ஏன்னா சகதியில போட்டு படுத்து எடுத்துருப்பார்ல. தாடியும் கோமா அப்படியே கூட பண்ணையார் கூடயே கிளம்புறா. பண்ணையார நல்ல தாடி ஊசி பேத்தி விடுவான்னு நம்பலாம், எதிரா திருப்பி விடுவான்னு நம்பலாம். அடுத்து அந்த போட்டோகிராஃபர் விதவிதமா இந்த அம்மா போட்டோ எடுக்கணும்னு சொல்லி போஸ் கொடுக்க சொல்லி போட்டோ எடுத்துக்கிறார். புருஷங்கார வீட்டுக்கு வந்தா இவ தாடிக்காரனோட கொண்டாட்டி இன்னொருத்தவ கூட உட்காந்து ஜாலியா பேசிட்டு இருப்பா. புருஷன் வந்ததும் சரி நான் கிளம்புறோம்னு அவங்க கிளம்பிடுறாங்க. விளையாடுவோமியா அப்படின்னு கூப்பிட புருஷனும் சரி எல்லாமே வந்து உட்கார்றாரு. நைட்டு ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும்போது இவர் ஒருவர் கையில ஒரு விளக்கு எடுத்துட்டு, ஆனா அவளோட தொடையில இருக்கிற அந்த முடி இடி இதையெல்லாம் பார்த்ததும் மூளை வீட்டுல கிளம்பிடுவார். இவ தூங்கல முழிச்சுதான் இருந்திருக்கிறா. ஆத்து பத்தம் இவ குளிக்க போவா. அப்போ பண்ணக்காரரு அடிக்கடி இவளை பார்க்க ஆரம்பிக்கிற. தாடிக்காரனோட பொண்டாட்டின்னு ஒத்திய சொன்னல, அவதான் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு நல்ல கம்பெனி. ஆமா எங்க போன கஷ்டப்படலாம் ஒன்னதான் தேடிட்டு இருக்காங்க தெரியுமா, இதெல்லாம் ஓ ஐடியா, நீதான் இதெல்லாம் வேணும் வைக்கணும்னு பண்ண, இப்ப நீயே சப்போர்ட் இல்லனா எப்படின்னு இது கொஞ்சம் தம்புறாரு. அவ புருஷனா உன் கடமையை செய்ய அப்படின்னு கூப்பிட்டா இவன் அதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு இன்னும் அவளை வெறுத்து ஒதுக்கிக்கிட்டு தான் இருக்கிறா. இது அவளை ரொம்பவே கோவப்படுத்துன்னு சொல்லலாம். ஏற்கனவே நிறைய போஸ்ட் கொடுத்துருப்பால, அத போஸ்டரா போட்டு கடைக்காரவங்களுக்கு எல்லாம் ஃப்ரீயா கொடுக்குறாங்க. இல்ல காசு நினைக்கிறேன். இங்க உல்லாச விடுதியில இருப்பார்ல ஒருத்தி, தொப்பி கூட இவரை ஃப்ரீயா கொடுத்தாருல, அவ வந்திருக்கிறா ஹோட்டலுக்கு. ஹோட்டல் முடிஞ்சு போற சமயம் பக்கத்துல வந்து உட்காந்துட்டு பரவாயில்லமா அழகா பார்ட்டி எல்லாம் பண்ற, நல்லா காசு சம்பாதிச்சு கொடுக்குற, வாழ்த்துக்கள்னு வாழ்த்து சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. அப்படி போகும்போதுதான் அந்த தொப்பி நம்ம புருஷ ரெடி பண்ணதாச்சே அதை இவ போட்டுக்கிட்டு இருக்கிறாளே. அப்போ
அப்போ புருஷன் என்ன சேட்டை பண்ணிட்டு இருக்காங்கிறது இவளுக்கு தெரிஞ்சிருச்சு. இது இன்னும் அவளை கோவப்படுத்துது, கஷ்டப்படுத்துது. இவரும் அன்னைக்கு போதும் இந்த நாடகம் அல்ல அப்படிங்கறத கொஞ்சம் நக்கல் விஷயமா அப்ப எடுத்து சொல்றாரு. எப்படின்னா, தாடி மீசையோட இருக்கிறது அவருக்கு பிடிக்கல. ஷேவ் பண்ணுன்னு ஏற்கனவே சொல்லி பார்த்தாரு, இவ கேட்கல. அதனால இப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, பேசாம தாடி மீசையெல்லாம் நிறைய